அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் தீர்த்து கொண்ட நாளிலிருந்து அவருடைய கிருபையில் எங்களை நடத்தியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் வந்தாலும் அது போராட்டமாக தெரியாதபடி கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் தீர்த்துகிறதா இருக்கிறது. அதனுடைய சங்கீதத்தின் புஸ்தகம் 103 14 15 16. నరటి ఆయము పెద్దివలేనున్నది, అడవి పువ్వు పూయినట్లు వాడిపోయిను. దాని మీద గాలి వీచగా అది లేకపోవును, ఆ మీదట దాని చోటు దాని మెరుగదు. గాలి వీచినా లేకపోవు. అటు வேகంలో జీవి காற்று அவன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகும். ஒரு புல்லை போகும். காலையில் முடித்து சாயங்காலத்தில் மறைந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிற நம்முடைய ஜீவியத்தில் ஆயுசு கொடுத்து இதுவரை காத்து இந்த ஊழியம் வளர்ந்து போவார். ஊழியத்துக்கு அநேக ஆத்மாக்கள். எனக்கு அது ஒன்று தான் பாரம். நேரமே வழியும் இன்னும் கூட எக்ஸ்பிரஷன் கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அற்புதங்களை அவர் இருக்கும்போது அற்புதங்களை செய்திருக்கிறார். எத்தனையோ பேய் ஓடி இருக்குது, எத்தனையோ வியாதிகள் நல்லா இருக்குது, குஷ்டரோகம் நல்லா இருக்குது. 2 பேருக்கு குஷ்டரோகத்தோடு வந்தாங்க. அன்னைக்கு அவர் வீட்டில் கூட இல்லை, நான் தான் இருந்தேன். அவர் எனக்கு ஊட்டிட்டு போயிட்டுறப்ப நீங்கள் வராதிங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் தான் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் அனுப்பிட்டேன். இப்போ கர்த்தரை மக்களுக்கு இன்புட் எடுக்கிறேன். கர்த்தர் அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களை கொண்டு வரணும். கர்த்தருடைய அதுக்கு ஒரு மனுஷன் பரவாயில்ல, அவருடைய நிறைய நினைச்சு இப்பொழுது நான் கை கால் முடிவு போயிருந்தால் வீட்டு வாசல் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தால் கர்த்தர் சுகம் கொடுத்தாரே என்று சொன்னது. ஒரு நாள் நான் போனோம். அப்படியே அந்த கர்த்தரை பற்றி கொண்டு ஜீவிக்கணும். நம்முடைய தேவன் என்றென்று நம்ம சதா காலம் தேவனாயிருக்கிறார். அவர் கடும் மண்ணில் ஒரு நாள் தோண்டி மறுத்து போகிறார். அதுதான் பக்தன் பாடுறாங்க. நீங்கள் என்னவா இருக்கணும்? உலகத்திற்கு சாட்சிகளாகும். நம்மை பார்க்கும்போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்க கிறிஸ்துவோ, இவங்க தீமையும் செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லணும். அப்படி சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். நானும் திடீர்னு எனக்கு இப்படி வருதுன்னு நான் நினைக்கக்கூட மேலே போய் பட்டா நான் லைட்டாக எப்போனா நின்று நான் வரும் சைலண்ட்டாக பட்டுன்னு தூக்கிட்டா போயிடும். அன்னைக்கு மட்டும் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேன், அது நிற்கவே இல்லை. கஷ்டப்பட்டு கீழே வந்துச்சு. கீழேன்னா அங்கே கட்டில் இறங்கிட்டு நோட்ஸ் முடிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் டேனிட்ட வந்து என்னன்னு கேட்டால் ஒன்றுமே நான் சொல்கிறதுக்கும் முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இந்த ஊழியத்தை தான் எனக்கு ஒரு பாரம் என்னன்னா, ஊழியம் வளரணும், இன்னும் அநேக ஆத்மாக்கள் கர்த்தர் கொடுக்கணும். அநேகர் வந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவன் இரக்கம் பெறும். அப்படி இரக்கத்தை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு நமக்காய் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.